உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹஸ்பண்ட் சார், இன்னைக்கு சாமுண்டீஸ்வரி அம்மாவை ஆபத்துல இருந்து காப்பாத்தியாச்சு. ஆனா இன்னையோட இது முடிஞ்சு போயிடாதே ஹஸ்பண்ட் சார். நாளைக்கு என்ன நடக்குமோ நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஹஸ்பண்ட் சார். என் முகத்துல மண்ணை வீசிட்டு அவன் தப்பிச்சு ஓடிட்டான். இல்லனா நான் அவனை புடிச்சிருந்திருப்பேன். அவன் முகத்தை நான் நல்லா பார்த்துட்டேன். கும்பல்ல இருந்தா கூட அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். அதனால அவன் இனி கோவில் பக்கமே வரமாட்டான். அந்த கொலைகாரனை நினைச்சு நீ பயப்படாத மாதிரி. அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு அந்த கொலைகாரன் மாறு விஷயத்துல கூட வரலாம் இல்ல? நீ சொல்றதும் கரெக்ட் தான். அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவன் கண்ணை பார்த்தா நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். வந்தவன் நிச்சயமா சாமுண்டீஸ்வரி அத்தையோட எதிரியா இருக்க வாய்ப்பே இல்லை. அவனை யாரோ தான் அனுப்பி வச்சிருக்காங்க. அது விஷ ஊசியா இல்ல மயக்க ஊசியான்னு தான் தெரியல. வந்தவன் கொலை பண்ண வந்தானா இல்ல மயக்க ஊசி போட்டு கடத்திட்டு போக வந்தானான்னு தெரியல. சாமுண்டீஸ்வரி அம்மாவை கொலை பண்ண வந்தவ கையில என்ன வச்சிருந்தான்னு சொன்னீங்க? ஊசி வச்சிருந்தான். ஊசி இல்ல ஹஸ்பண்ட் சார், கத்தி. கத்தியாலதான் சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கு ஆபத்து இருக்கு. என்ன சொல்ற மாதிரி? நான் பார்த்தது கத்தி தான் ஹஸ்பண்ட் சார். ஆனா இந்த ஆள் கையில ஊசி இருந்ததா சொல்றீங்க? ஆமா மாதிரி. அவன் சாமுண்டீஸ்வரி அத்தைய ஊசியால தான் அவன் குத்த ட்ரை பண்ணான். நான் புடிச்சதும் அவன் அந்த மருந்தெல்லாம் கீழே கொட்டிட்டான். அப்போ கத்தியாலதான் சாமுண்டீஸ்வரி அம்மாவை யாரோ கொலை பண்ண போறாங்க. இன்னும் 2 நாள் பண்டிகையில பாக்கி இருக்கு. இன்னைக்கு எப்படியோ சாமுண்டீஸ்வரி அம்மாவை காப்பாத்திட்டோம். ஆனா 2 நாள்ல ஏதோ ஒரு நாள் அவங்களை யாராவது கொன்னுட்டா அப்புறம் என்ன பண்றது ஹஸ்பண்ட் சார்? அப்படிலாம் எதுவும் நடக்காது மாதிரி. எப்படியாவது அத்தைய காப்பாத்திரலாம். நீ இன்னும் நல்லா யோசிச்சு பாரு. நல்லா நிதானமா யோசி. அத்தைய குத்த வந்தவன் யாரு, எப்படி இருப்பான்னு ஏதாவது சின்னதா அடையாளம் சொன்னா கூட அத்தைக்கு எதுவும் ஆகாம நான் கூட இருந்து பாத்துப்பேன். நீ யோசிச்சு பாரு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.